வந்ததற்கும் என்ன காரணம் என்று எனக்கு தெரியும். எங்கேயும் ஒரு காரணம் இருக்கும். எனக்கும் என்னுடைய சகோதரர் வெங்கடேஷ் அவருடைய துணையாருக்கும் எனக்கு தெரியல. எத்தனையோ மொழியில் வந்து எனக்கு கடவுள் வந்த போதிலும் நான் விடாப்படியா ஏன் அவர் முடிஞ்சது எனக்கு தெரியல. இந்த சர்ச்சை ஆரம்பிக்கணும் ஒரு துவங்கிய பந்தம். இன்னைக்கு துவங்க நிகழ்ச்சிக்கு வந்தோம். இன்னைக்கு அது தொடர்ந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு. முதல் வருட கொண்டாட்டம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு இடம் ஆரம்பிக்கணும்னா வந்து சொன்ன பாஸ்டரையா சொன்னாங்க, இந்த இடம் பிரபலம் அடையணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் கொண்டு போய் வேணும் இல்லையா. நான் நினைச்சிருந்தா எத்தனை இடங்கள் எனக்கு இருக்கு, அங்கெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டார் ஏவிசி மன்னர் எம்.கே. தியாகராஜ பாகவதர் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு எதிர்மாலையம் கட்டலாம் அப்படின்னு முதல் பிளான் போடுறேன். ஏன்னா மக்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னா சாலையா ஆட்டோமேட்டிக்கா தொண்ணூறு கொடுத்துரும் இல்லைங்களா. காரணம் இல்லாமல் நீங்க வந்து இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கல, இந்த நிறைவாக நீங்க அன்னைக்கு கூட வரப்போது ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மண்டபம் எழுப்பும் போது நீங்க எதிர்பார்க்கிற எல்லா சலுகையும் அந்த மண்டபம் எழும்போது இந்த ஆலயம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதும் நான் 2000 வருடத்துக்கு முன்பாக பிறந்த ஒருவனுக்காக உலகமே கொண்டாடும் நிகழ்ச்சி என்பது இந்த டிசம்பர் 25 என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் மட்டும் கொண்டாடும், அதாவது நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா நம்ம தான் கொண்டாடுவோம் இல்லையா, பிறந்த நாள் ஆகட்டும் எந்த நிகழ்ச்சி ஆகட்டும். ஆனால் ஒரு தனி நபருக்கு உலகமே பிறந்த நாள் விழா கொண்டாடுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர் ஆற்றிய சாதனைகள், அவர் இயற்றிய பணிகள், அவர் மேற்கொண்ட முயற்சிகள், அதுதான் இந்த 2000 வருடத்தில் நாம் கொடுத்த சாதனை. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வந்து பாப்பா படிச்சது 8 to 12 வரைக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை லூக்கா கொடுத்தார் என்பதை உங்களுக்கு தெரியும். அது திருப்பி பார்த்தீங்கன்னா பாப்பா படிச்சதால திருப்பி உங்களுக்காக ஒரு மீட்பர் கொடுக்கப்பட்டது. எனக்காக இந்த வசனத்தை படிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 to 12 வரைக்கும். அது யாராவது அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வழியில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். இந்த மக்கள் அனைவராலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு இரட்சகர், நமக்காக ஒரு மீட்பர் பிறந்தார். அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய மாளிகையில பிறந்திருக்கலாம், எவ்வளவு அரண்மனையில பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் பிறந்ததோ தவிர்த்து பிறந்தார், ஏழ்மையிலே பிறந்தார். சிறு கன்னி மணியாளிடம் பிறந்தார். அவன் வளர்ந்ததோ பச்சலாக வளர்ந்தார். தன்னுடைய தந்தையின் பணியை ஏழ்மையாக செய்தார். அவர் தேவையான எத்தனையோ பணிகளையும் ஆடம்பரமான பணிகள் ஆற்றினார். ஆனால் தச்சராக பணியாற்றினார்.
அதே போல அவர் நமக்காக தான் உயிரை விட்டார் என்பதும் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெரிய வெள்ளி என்றவர். அதே போல இருவரும் யாருமே மனிதனாக பிறந்து உயிர் தெழுவதாக வரலாறு இல்லை. ஒரே ஒரு தேவகுமாரன் இயேசுகிறான் மட்டும்தான் மனிதனாக பிறந்து உயிர் தெழுந்தவர். அதனால்தான் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்ற ஒரு கோட்பாடை வகுத்தார்கள். அதுக்கு முன்னதான் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டில் தான் இதை வகுத்தார்கள். ஏற்றுடைய தீர்க்க தரிசனம் அப்படி யாருக்கும் தெரியல. 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய மகிமை பரவுச்சு. அவர் வந்தாலும் போனாலும் திருப்பி வந்தாரு. அதோட தெரியல ஜனங்களுக்கு அந்த 12 பேருக்கும் அவர் கொடுத்தபடி என்னை பற்றி பறைசாற்றுங்கள். ஏன்னா மற்றவங்க நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு வித்தியாசமா சொல்லணும். ஏன்னா நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம், அதனால வேலை ஒன்றும் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கிபி என்ற இதை கொடுப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமத்துவ பொங்கல், சமத்துவ எதுவும் கொண்டாடுறது முன்னாடி சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்க. சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருந்தால் இன்னைக்கு எல்லாருமே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி இருப்பார்கள். நமக்குள்ள பிரிவினைகள் நிறைய இருக்கு. கிறிஸ்துவத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருந்தால்தான் இன்னைக்கு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியவில்லை. இன்னைக்கு நான் இது இருக்கும்போது நரிக்குற சமுதாயத்திலே வெறுக்கும் போது எடுத்துக்கிறவர் என்னால் எத்தனை பேர் மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். இந்த எனக்கும் நம்ம பாஸ்டர் வந்து செய்யறதுக்கும் அவங்க குடும்பத்தை பேசணும், என்ன எத்தனை பேர் மாற்ற முடியும் அப்படின்னு இருக்கும்போது நான் என்கிட்ட அவர் கொடுத்தது 5 பிள்ளைகள் இருக்கிறேன். அந்த 5 பிள்ளைகளுக்கு என்னால முடிந்தவரை நான் மாற்றத்தை கொடுத்தேன், நிறைய மாத்திருக்கேன். அவங்க இங்க எப்படி இருக்காங்களோ இல்லையோ என்கிட்ட வரும்போது அந்த மாற்றத்தின் வடிவில் தான் இருந்தாங்க. ஒரு வடிவம் சொல்றேன், நம்ம கேட்கணும் தேவையில்லை, நம்ம கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா நடக்கும். உங்களுக்கு இந்த சர்ச்சைக்கு ஆரம்பத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நீங்களே வந்திருக்கீங்க தெரியும். அதாவது அன்னை திரேசா அவங்க முதல்ல கையெழுந்தாங்க, காலை துப்பிட்டாங்க, அப்ப அதை தொடச்சாச்சு. திருப்பி இன்னொரு தடவை கையெழுந்தும் போது அப்ப கேட்கிறாரு, ஒரு காலை துப்புறேன்னு திருப்பி கையெழுந்துறீங்களே. அப்ப அவர் கேட்டார், நான் முதல்ல கையெழுந்தது எனக்காக, இப்ப கையெழுந்தது என் கூட இருக்க பிள்ளைகளுக்காக. அது போலதான் வெங்கடேஷ் அவர்களும் அவர் மனைவியாக எத்தனையோ கூப்பிட்டு பேசி 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 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சேகரித்து கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த பரிசுத்த இயேசு யெகோவா பரிசுத்த தேவன். கனிமரம் தோப்பாக நல்ல குடும்பம் கிடைச்சது. அந்த குடும்பத்தை கெட்டியா பிடிச்சிருக்கு. அவர் இருந்ததுனால இங்க வந்திருக்க மாட்டார். எங்களுக்கு இந்த இடத்துல சம்பந்தமே இல்லை. அப்படி எந்த உங்களை பத்தி பிரெயினை வாஷ் பண்ணி பாருங்க இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி ஐயா வாங்க கண்டிப்பா நானே ஆக்சுவலா வரவே போய் இந்த வாட்டி வர பிளானே இல்லை. இருந்தாலும் ரெண்டாலும் அவர் என்ன வரணும் 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 அப்படின்னு சொன்னா சரி நானே என்ன பண்றது, சரி சில பேர் நம்ம அழைக்கலாம் அப்படின்னு அழைச்சோம். அப்படி இருந்தும் சில பேரால அப்படியே அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய அன்புக்கும் என்னுடைய மேல மரியாதை வைத்து எனக்காக வருகை தந்திருக்கும் என்னுடைய 2 சகோதரர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. ஏன்னா நன்றி சொல்லி நான் அவ்வளவு ஒதுக்கிடவே மாட்டேன். ஏன்னா நான் என்னுடைய நல்லதுக்கும் என்னுடைய எல்லாத்துக்குமே அவங்க எல்லாமே என் கூட இருக்கிறாங்க. அதனால நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க எல்லாருக்குமே முடிக்கவே மாட்டேன். என்னுடைய சகோதரர் என்னுடைய வெள்ளம் அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் வெங்கையன் அவர்களுக்கும் நன்றி.
உங்களுக்காக ஏன்னா நீங்க தான் நன்றி சொல்லணும். நன்றின்ற ஒரு வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், பெற்றோருக்கு நன்றி சொல்லணும், நம்முடைய சகோதரருக்கு நன்றி சொல்லணும், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய தொழிலாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றிகள் பலவிதமானாலும் வார்த்தைகள் என்னமோ நன்றி. ஆண்டவர் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அது வேற எந்த வார்த்தைகள் நமக்கு போதனை கொடுக்கல. உங்களுக்கு சமாதானம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க தட்டிருக்கிறது என்ன? இந்த இடத்துக்கு சாலை அதோட போதுமா? சாலை மட்டும் போதுங்களா? பள்ளிக்கூட வேணாமா? பள்ளிக்கூட வேணுமா? சாலை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம், கை என்னும் போது யாருக்காக ஏந்துகிறோம், எதற்காக ஏந்துகிறோம், எந்த நோக்கத்திற்காக ஏந்துகிறோம் என்று நினைத்தீர்களானால் உண்மையாக தேவையில்லாமல் நம் வயிற்றுக்கும் நம்முடைய சுமைக்கும் நாம் கையெழுந்த மாட்டோம். சுமை என்பது இந்த நாக்கு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இதுவே கிடையாது. இதையும் இன்னைக்கு ஒரு புண்ணியவான், தீர்க்கதரிசி, ரட்சகர், உத்தமர், எத்தனையோ வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரான இயேசுகிறான் அவருக்கு உலகம் கொண்டாடுவோம் என்றால் அவர் அந்த சுவையை பார்த்ததில்லை. எதை பார்த்தார்? நாளைய வரலாறு சரித்திரம் எழுதும் என்ற ஒரே காரணத்தால் என்ற ஒரு மரண அவமான சின்னத்தை வெற்றி சின்னமாக ஆக்கிய ஒரு புனிதன் அந்த ஆண்டவருடைய சிறையாளிகள் இன்று நாம் இன்றும் 2000 வருடம் கழிந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒன்றை என்று சொல்கிறேன், நீங்க யாருக்கு கையெழுந்த வேண்டாம், உங்களை தேடி வரும். உண்மையான உங்களை நல்ல மனதிற்கு தேடி வரும். உங்களிடம் உண்மையான வரையில் இருக்கும் வரை உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த சொல்லியது போலதான் இன்றும் சொல்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் அனைவருக்குமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய தாய்மாவை பாடல் படிக்கலாமா? எல்லாமே பாடணும், சந்தோஷமா பாடணும். ஓகே. கர்த்தரே எங்கள் நாடு
காண்பதெல்லாம் தாங்களும் இயேசுவே என்னும் இறைவனே இயேசுவே என்னும் இறைவனே நானிலே போதில்லார் கர்த்தரே எங்கள் கடவுளே நான் காண்பதெல்லாம் தாங்குமே மக்கள் மீத தவறை நீக்கி மன்னித்தருளும் தெய்வமே மக்கள் செய்த தவறை நீக்கி மன்னித்தருளும் தெய்வமே ஏழையின் கண்ணீரை போக்கு ஏழையின் கண்ணீரை போக்கு அமைதி அருள் அன்பே கர்த்தரே என்னன் கடவுளே நான் காண்பதெல்லாம் தாங்களும் இயேசுவே என்னன் இறைவனே இயேசுவே என்னன் இறைவனே நானிலே போதில்லார் கர்த்தரே என்னன் கடவுளே நான் மண்ணில் வந்த தங்கநிலவே எங்கள் குலம் கழைக்க வந்த ஏசுநாயகனே என்னை விட்டு மண்ணில் வந்த தங்கநிலவே எங்கள் குலம் கழைக்க வந்த ஏசுநாயகனே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா தாயும் ஆனவரே தந்தையும் ஆனவரே தாயும் ஆனவரே தந்தையும் ஆனவரே இன்றைக்கேயாய் மாறிய கதையென்ன உங்கள் மனதில் உள்ள நிலையென்ன அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மண்ணில் வந்த தங்கநிலவே படைக்க வந்த ஏசுநாயகனே மண்ணில் வந்த தங்கநிலவே எங்கள் குலம் படைக்க வந்த நாயகனே கிறிஸ்துவ